விஜய் பார்த்தீங்கன்னா சினிமாவிலிருந்து விலகி அரசியல் களத்தில் களமிறங்க போவதா அறிவித்த பின்னர் விஜய் குறித்து பல்வேறு செய்தியாளர்கள் சந்திப்பில் அரவணைத்து பேசி வந்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் தான் இயக்குனரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான். மற்ற அரசியல் கட்சியினர் பலரும் விஜய் குறித்து ஏதாவது விமர்சனங்களை முன்வைத்து வந்தாலும் சீமான் மட்டும் விமர்சனங்களை முன்வைக்காமல் இருந்தார். விஜயின் தாவேகா முதல் மாநாட்டுக்கு பின்னர் விஜயை அதிகம் விமர்சித்த கட்சியாகவும் அரசியல் தலைவராகவும் சீமானும் நாம் தமிழரும் உருமாறியிருக்கு. இப்படியான நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினை சீமான் சந்தித்து பேசியிருக்காரு. அது பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இது விஜய்க்கு எதிரான அரசியல் பேச்சா என்ன? வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோலிவுட்டில் இருந்து அரசியல் களத்திற்கு செல்வதற்கு நடிகர்கள் பெரிய சவாலை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கோலிவுட்டுக்கு அடுத்த ஸ்டாப் தமிழ்நாடு அரசியல் என்ற சூழல் இங்கு உருவாக்கி பல தசாப்தங்கள் ஆகுது. இதில் அரசியலில் கரை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, அதில் மூழ்கி காணாமல் போனவர்களும் இருக்காங்க. இப்படியான நிலையில் கோலிவுட்டில் இருந்து கடைசியாக தமிழ்நாடு அரசியல் களத்திற்கு வந்து சேர்ந்திருக்காரு நம்ம விஜய். விஜய் சினிமா உலகில் இருக்கும்போதே சினிமா உலகிலும் அரசியல் தளத்திலும் கூடுமானவரை எதிரிகளை உருவாக்கி கொண்டார் என்று நம்ம சொல்லலாம். விஜய்க்கு எதிரிகள் பட்டியல் சிலர் தாங்களாகவே இணைந்து கொண்டாங்க என்று கூட நம்ம சொல்லலாம். அப்படி சினிமா உலகில் விஜய்க்கு நேரடி போட்டியாளராக விஜய் ரசிகர்களும் கருதி கொண்ட நபர் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இது தொடர்பாக விஜயின் மேடை பேச்சுகளை சாட்சியங்களாக சொல்லலாம். இதனால் ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் இணையத்தில் ரொம்ப மிகப்பெரிய போரே நடத்தி கொண்டு இருந்தாங்க. இந்த சண்டையை ஊக்குவிக்கும் விதமாக தான் விஜயின் நடவடிக்கைகளும் இருந்தது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னை அப்படியானவராக காட்டிக்கொள்ளவே இல்லை. விஜய் அரசியல் களத்திற்கு வந்த பின்னர் தனது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். இந்த மாநாட்டில் விஜயின் பேச்சு ஆளும் அரசுகளை விமர்சிக்கும் விதமாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அவர் பேசிய சில வார்த்தைகள் சீமானை குறிப்பிடுவதாக பலரும் சொன்னாங்க. மேலும் தனது அரசியல் கன்னி பேச்சில் பல அரசியல் இயக்கங்களை விமர்சித்து பேசியிருந்தார். மாநாட்டுக்கு முன்பு வரை விஜயை அரவணைத்து வந்த சீமான் மாநாட்டுக்கு பின்னர் விஜயை மிகவும் கடுமையாக விமர்சித்தார். இன்னும் சொல்லப்போனால் அவரது விமர்சனங்களில் லாரி அடித்து செத்து போவ தம்பி போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார். இது விஜய் ரசிகர்களை மட்டும் இல்லாமல் தாவேகாவினர் மத்தியிலும் பெரும் கோபத்தை உண்டாக்கியது. மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி பலரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தாங்க. இப்படியான நிலையில் விஜய்க்கு சினிமா களத்தில் போட்டியாளராக இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினை சந்திச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியின் சீமான். இதனை மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறினாலும் அரசியல் களத்தில் இந்த சந்திப்பு புகைச்சலை கூட்டியிருக்கு. இப்படியான நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சேர்ந்த துரைமுருகன் தனது எக்ஸ் தளத்தில் புலி மற்றும் கழுகு இணைந்து விட்டதா பதிவிட்டிருக்காரு. இதனை பலரும் புலி என சீமானையும் கழுகு என ரஜினியும் குறிப்பிடுறாங்க. இது விஜய்க்கு எதிரான ரஜினி ரசிகர்களை தனது பக்கம் இயக்க சீமான் செய்வதாக விமர்சனங்கள் இப்போ எழுந்து கொண்டு தான் வருது. எப்படி இருந்தாலும் ரஜினி அவர் தான் முடிவு பண்ணுவார் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.